நான் வந்து இறை மறுப்பாளன் கிடையாது. அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவன். நான் யார்கிட்டையுமே கடவுள் இல்லைன்னு சொல்லவே, அம்மிட்டு போய் கடவுள் இல்லை நீங்கள் போய் தான் 5 வேளை தொழாதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். என் மனைவி சாமி கும்பிட்டா கும்பிடாங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அவசியப்படலை சொல்லுவேன். நான் வந்து நாத்தியவாதி இல்லை, நான் குழப்பவாதி. கடவுளுக்கு நிறைய வேலை இருக்குது, அவசியப்படுற ஒரு வேலையை போய் பார்க்கட்டவர் நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அவருன்னு நினைப்பேன். இருந்துட்டு போகிறேன். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு என்பது நாத்திகவாதியை விடவும் ஆத்திகவாதிக்கு தான் அதிகமாக இருக்குது. நீ வந்து வருடா வருடம் ஐயப்பன் கோயிலுக்கு மார்கழி மாதத்தில் இந்த நாடு பூரா மாலை போட்டு அவ்வளோ பேர் போகிறாங்க. கேரள அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய சவாலே இத்தனை திரளாக வருகின்ற இவர்களை பாதுகாப்பாக திருப்பி அனுப்பி வைப்பது தான். இந்த வருடம் கேரள அரசுக்கு ஒரு கூடுதல் சவால் இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து ஒரு புது வகையான அமீபா தேங்கி கிடக்கும் தண்ணீரில் நீங்கள் குளிச்சிங்கன்னா நேரடியாக போய் மூளையை தாக்குது. அது மூளையை தாக்குனதுக்கு பிறகு தான் தெரியும் உங்களுக்கு மருத்துவ நிவாரணம் எதுவும் செய்வதற்கு முன்னாடி அந்த அமீபா மூளையை தாக்கி நீங்கள் இறப்புக்கு போயிடுவீங்க. அதனால தான் இப்போ புதுசாக வந்து நீச்சல் குளங்களில் குளிக்கும் போது கவனமாக இருங்க, அது முறையாக சுத்தப்படுத்தப்பட்டிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் கேரள அரசு என்ன செய்யுது அப்படின்னா, பம்பையில் குளிக்கும்போது மூக்கு ரெண்டையும் பொத்திக்கிட்டு குளிங்க, தண்ணி உள்ளே போயிடாமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சாரமாக பெரும்பணம் செலவழித்து செய்யுது கேரள அரசு. அப்போ ஐயப்பனை கும்பிட போகிற எல்லாருக்குமே தெரியுது அமீபாட்டிருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்கு பொத்திக்கணும். கரெக்டா? அப்போ ஆன்மீகவாதிக்கு நல்லா தெரியுது பகுத்தறிவோடு நடந்துக்கணும்னு. நம்ம கடவுள் இருக்காருங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவர் பொறுப்பில் விடக்கூடாது.